அல்லேலூயா. மகனோ இல்லை, என் சிநேகிதனோடு கூட நான் சந்தோஷமா இருக்கணும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். இன்னைக்கு எத்தனையோ சபைக்குள்ள எத்தனையோ விசுவாசி பிள்ளைகள், சில பேர் தகப்பனு கூட சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எப்பவுமே சர்ச்சில் உட்காரணும், ஆண்டவரை தேடணும், ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், துதிக்கணும், கர்த்தரை தேடணும், கர்த்தர் கூடவே இருக்கணும், கர்த்தர் கூட சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சில பேர் சந்தோஷத்தை எப்படி நினைக்கிறாங்க, கர்த்தர் கூட சந்தோஷத்தை விரும்பலை, கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் சந்தோஷத்தை எதிர்பார்க்கல. அவங்க சந்தோஷத்தை எங்கே தேட ஆரம்பிக்கிறாங்க? உலகத்தில் போய் 4 பேரை பார்க்கணும், 4 பேர் கூட உட்காரணும், 4 வீட்டு கதையை பேசணும், 4 பேரை பற்றி குறை சொல்லணும், 4 ஏதோ ஒன்று யாரையோ பற்றி ஏதாயிலும் பேசி அதில் சந்தோஷப்படுவது. என்னது? அதில் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பது. அல்லேலூயா. அவன் தான் யார்? மூத்த குமாரனை சேர்ந்தவர்கள். மூத்த குமாரனுக்கு தகப்பன் வீட்டில் எல்லாம் இருந்தாலும் கூட, ஆனால் அவன் யார் கூட சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறான்? சிநேகிதரோடு சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறான். தகப்பனோ எல்லாம் இங்கே இருக்குது, நம்ம இங்கே சந்தோஷமா இருக்கலான்றாரு. ஆனால் மூத்த குமாரனோ இல்லை, நான் வெளியில் போகணும், அங்கே போனால் தான் எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி. அப்படிப்பட்ட சில விசுவாசிகள் சபைகளிலே காணப்படுகிறது உண்டு. அவர்களுக்கு சபையில் என்ன கிடையாது? சந்தோஷம் வரவே வராது. சபையில் உட்கார வச்சோம்னா, இன்னும் முடிக்காமல் நடத்துறீங்கன்னு வாங்க, இன்னுமா நடத்துறீங்க, இன்னுமா பிரசங்கம் பண்ணுறீங்க, இன்னுமா பாட்டு பாடுறீங்க, எவ்வளோ நேரம் தான் நிற்க வைப்பீங்க?